காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு உலக்க சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு புதினா கொஞ்சம், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு, தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச காளான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஊற வச்ச அரிசியை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி வச்சுட்டு நம்ம தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை 1க்கு 1.5 பங்கு தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. விசில் வர வேண்டாம். மூடி திறந்தீங்கன்னா பிரியாணி நல்லா ரெடி ஆயிரும். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.